Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஆர்பி தரப்புல இருந்து செகண்டரி கிரேட் டீச்சருக்கு போஸ்டிங்க்கு உண்டான சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த சிவி லிஸ்ட்ல வந்து உங்களுடைய நம்பர் வந்து வந்திருக்கா அப்படிங்கற எப்படி வந்து செக் பண்றது? சப்போஸ் வந்து உங்களுடைய நம்பர் வந்து வந்திருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க வந்து என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கற பத்தின அப்டேட்டை இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணிருந்தாங்களோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஆர்பி வெப்சைட்ல நேத்து வந்து ஈவினிங் போல நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செகண்டரி கிரேட் டீச்சருக்கு உண்டான அந்த செலக்ஷன் லிஸ்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த லிங்கை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க வந்து இந்த பேஜுக்குள்ள வந்து வருவீங்க. இந்த பேஜ்ல தெளிவா வந்து கொடுத்திருப்பாங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் 1/2024 செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ், அதாவது ஷார்ட்டா வந்து எஸ்டி எஸ்ஜிடின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். லிஸ்ட் ஃபார் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4 லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் லிங்கை நம்ம வந்து டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சிவி லிஸ்ட்ல வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களோட நேம் பட்டியல் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 1:1.2025 இந்த கான்செப்ட் படி உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்து தெளிவா நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஹைலைட் பண்ணி இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்திருக்கா வரலையா, நம்ம எந்த ஜெண்டர், நம்ம எந்த இதில் கம்யூனிட்டியில் வந்து செலக்ட் ஆயிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து இந்த இடத்துல வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நீங்கள் வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுடைய மை அப்ளிகேஷனில், அதாவது நீங்கள் வந்து செகண்டரி கிரேட் டீச்சருக்கு வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து பண்ணியிருப்பீங்க. அப்ளிகேஷன் பண்ண சொல்லப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து வந்திருக்கும், எஸ்எம்எஸ் மூலியமாகவும் வந்திருக்கும். அந்த நம்பரை எடுத்துட்டு இந்த பிடிஎஃப்ல நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சர்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களோட நம்பர் மட்டும் போட்டீங்க அப்படின்னா உங்க நம்பர் இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எல்லோ கலர்ல உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களோட நேம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்க நேம், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல இருந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்க ஒன்ஸ் வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல அப்படியே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜிடி ஜென்ரல் டேன்ல வந்து செலக்ட் ஆயிருக்கிறீங்க. சிவி லிஸ்ட்ல இருந்து உங்களோட நேம் பட்டியல் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நீங்க வந்து சென்னை வந்து போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கால்டு ஃபார் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம அதே வெப்சைட்ல வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு டவுன்லோட் த கால் லெட்டர்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கான கால் லெட்டர்ஸ் நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். எந்த டேட்ல உங்களுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்களோ, எந்த டைமிங்ல எந்த வேலையில வர சொல்லியிருக்காங்களோ அங்க போயிட்டு உங்களோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்க ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கால் லெட்டரை நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே வந்து 2 லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து பயோடேட்டா ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்னெக்சர் ஃபார்ம் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து ஐடென்டிஃபிகேஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிற இந்த 2 லிங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையுமே நீங்க ஒன்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கையில இருந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சுய விபரத்தை நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து விண்ணப்பித்த விண்ணப்பித்த பயின்றும் மொழி அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க வந்து என்ன மொழி வந்து பண்ணீங்களோ அந்த மொழி வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 காப்பீஸ் மஸ்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து சிவி டைம்ல அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அந்த பயோடேட்டா ஃபார்ம் வந்து 2 வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுங்க. அவங்க அப்படித்தான் கொடுத்துருக்காங்க. 2 காப்பீஸ் மஸ்ட் பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் சிவி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றப்போ உங்களுடைய 10th 12th உங்களுடைய டிகிரிஸ், அதே மாதிரி உங்களோட ஹையர் எஜுகேஷன் நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே சர்டிபிகேட் ஒரிஜினல் ஒன் செட் ஜெராக்ஸ் காப்பி இருந்து போட்டு வச்சுக்கோங்க. ஒரிஜினல் கொடுக்கும்போது இந்த அன்னெக்சர் ஃபார்ம் பயோடேட்டாவுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த டேட்ல வந்து பாத்தீங்கன்னா சான்றிதழ் வந்து சரிபார்ப்பு என்பது சமர்ப்பிக்கப்பட வேண்டிய எனது கல்வி சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் திரும்பி பெற்றுக்கொண்டேன், அதாவது வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு திரும்பி ரிட்டர்ன் வாங்கிட்டேன் அப்படிங்கறதையும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சைன் பண்ணி நீங்க வந்து வாங்கணும் அப்படிங்கறத இந்த உறுதிமொழி மூலியமா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்னெக்சர் ஃபார்ம் வந்து 1. அன்னெக்சர் ஃபார்ம் 2 அப்படிங்கறது ஐடென்டிஃபிகேஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிற இடத்துல இதேமே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்கும். இவங்க மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. எல்லாருமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. அன்னெக்சர் ஃபார்ம் 2 டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் 2024 ஐடென்டிஃபிகேஷன் சர்டிபிகேட் 2 காப்பீஸ் மஸ்ட் பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் சிவி அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து
எந்த டேட்ல வந்து உங்கள வர சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்ட போட்டுட்டு அந்த டைமிங் அப்படிங்கிறத போட்டுட்டு ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட பேரு, அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு உங்களோட சிக்னேச்சர், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி கெஜெட் ஆஃபீஸர் கிட்ட நீங்க வந்து சைன் வாங்கணும். யார் வந்து கெஜெட் ஆஃபீஸர் அப்படின்னா யாரெல்லாம் வந்து கிரீன் இங்க்ல வந்து சைன் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு கெஜெட் ஆஃபீஸர் தான். அதனால அவங்க கிட்ட நீங்க வந்து சைன் வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நேரடியா போகும்போது கொண்டு போற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த கான்செப்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றதுல கொஞ்சம் கிளியரா வந்து இருந்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் டிஎன்பிசி குரூப் 4ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றதுல ஒரு சில இஷ்யூ ஆனதை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த முறை டிஆர்பி தரப்புல இருந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் 2-3 பேர் எனக்கு வந்து இன்ஸ்டா வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் நாங்க வந்து செலக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த பட்டியல்ல இருந்து உங்களோட நம்பர் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மறக்காம உங்களோட பேர் வந்து கமெண்ட்ல போடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.